ஹாய், இன்றைக்கி நாம் பெப்பர் எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நாம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது அது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதிலேருந்து ஸ்மெல் வர வரைக்கும் மட்டும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை துருவி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதில் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த முட்டைக்கு மேலே லைட்டாக கீரல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அதை நல்லா ஒன்று ஒன்றா பிரட்டி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். அவ்வளோதான், இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம இதே கடாயில் இதே எண்ணெயில் தான் நம்ம இப்போ கிரேவியும் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 150 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதனால் அந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நான் 50 கிராம் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி நம்ம மிளகு சீரகம் மல்லி இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியோட இப்போ நம்ம ஊற்றின பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிரேவி மாதிரி வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையில் சேர்த்துடலாம். நீங்கள் இதே அளவில் 8 முட்டை வரைக்கும் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வேறு உப்பு போட்டோம் முட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் இப்போ நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போது இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம், தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வர்றதுக்கு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. சூப்பராக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கே வந்துடுச்சு.
நம்மளோட கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.